இந்த குளிருக்கு இதமான சின்ன வெங்காயம் சிக்கன் கிரேவி பார்த்துடலாம். 50 ml அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஹோல் கரம் மசாலா தாளிச்சு விட்டுக்கோங்க. இதில் தாராளமாக நான் சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 125 கிராம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய துண்டளவுக்கு இஞ்சியும் சாப்பரில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பூண்டை நான் உரித்து சேர்த்துருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுட்டு கை நிறைய புதினா, அதுக்கப்புறம் 4 தக்காளி சாப்பரில் சேர்த்துருக்கேன், அரைச்சி சேர்க்கலை. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டு அதோட சிக்கனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர் புளிக்காத கெட்டி தயிராக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சிக்கன் வதங்கின பிறகு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு எடுத்து கூட நம்ம வறுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை முடி அளவுக்கு 1/4 முடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் கலந்துட்டு கை நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக பெப்பர் சேர்க்க மறந்துடாதீங்க. பஞ்சு மாதிரி இட்லியோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இட்லிக்கு குழம்புக்கு இட்லியானே தெரியாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.